கிருபை என்று உள்ளது. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலே உம்மை நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. நீ செய்த அற்புதம் அடையாளங்கள் ஏராளம் ஆண்டவரே. இன்றும் எங்களுக்கு உதவி கொண்டு வருகிறீர், அதுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் காண்கிற தேவனாக இருக்கிறீர். நீர் வழிநடத்தி கொண்டு வருகிறீரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதவர்கள் உம்முடைய கிருபையினாலே நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. சோதரம் 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 அப்பா. இதோ இந்த பிள்ளைகள் பாடக்கூடிய பாடல்களை என் தேவன் கேட்டு மறு உத்தரவு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதற்கான நல்ல குரல் வளைத்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீ கொடுத்து உதவி செய்ய வேண்டுமா துதிக்கிறோம் அப்பா. இதோ இந்த பிரேயர் மீட்டிங்கிலே என் தேவன் இறங்கி எங்களுக்கு ஒரு ஞானத்தை தர வேண்டுமா துதிக்கிறோம் அப்பா. இந்த பைபிள் ஸ்டடியும் ஆண்டவரே உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயாவின் குடும்பத்தையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதிக்கான மகிமையெல்லாம் கருத்தில் ஒப்புக்கொடுக்கே செய்யும். ஆமென். God is so good. God is so good. God is so good. He's so good to me. He
வார்த்தைகளை நீங்கள் ஹிஸ்ட்ரியில் என்ன பண்ணியிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க. மெசபடோமியா என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெசபடோமியான்ற ஒரு பேர் எப்படி வந்து தெரியும்னா, ஒரு மத்திய நகரம். மெசபடோமியா என்பது ஒரு மத்திய நகரம், நடுவிலே இருக்கக்கூடிய ஒரு நகரம் என்று சொல்லுவார்கள். மொசோ என்று சொல்லுவார்கள், பொதேகமியா என்று சொல்வார்கள். இந்த இரண்டு நதிகளுக்கு இடையிலே தான் என்ன இருக்கிறதா, மெசபடோமியா. ரெண்டு நதிகளுக்கு இடையிலே வந்த பெயர் தான் இது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த காலத்தினுடைய ஜனங்கள் எல்லாரும் கடவுள் நம்பிக்கை கொண்ட ஜனங்கள், கடவுளுடைய நுழைவாயில் என்று அதை என்ன செய்தாங்க, ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு அழகான ஒரு நதிகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. டைகிரிஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, யூப்ரடிஸ் நதி ஓடிக்கிட்டு இருக்கு, பல ஆறுகள் இருக்குது. வண்டல் மண், செழிப்பான வளமிக்க ஒரு பூமியாக அது காணப்பட்டபடினாலே ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, மெசபடோமியா நோக்கி பயணம் பண்ணி ஜனங்கள் எல்லாம் அந்த கூட்டமாக அந்த இடத்துல வாழ்ந்தார்கள். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா பாகமும் வெறிச்சென்றிருந்தது. ஆனால் மெசபடோமியால தான் முதல் நாகரிகம் தோன்றியது. முதலாவதாக அந்த இடம் வந்து செழிப்பான ஒரு பூமியாக இருக்கிறபடினாலே ஜனங்கள் அங்கே சென்று அங்கே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். அந்த இடத்துல வளமிக்க ஒரு பூமியாக இருக்கிறபடினாலே முதலாவதாக நாகரிகமாக அந்த இடத்துல நாம் பார்க்கும்படியாக சமூக அமைப்புகள் அங்கேதான் வளர்ந்தது. அப்போ சமூகங்கள் எல்லாமே, அந்த ஜனங்கள் எல்லாருடைய எல்லா வளர்ச்சியுமே அங்கேதான் தொடங்கியது என்று நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அதுக்கு அடுத்து என்ன நாகரிகம் வருதுன்னா, சுமேரிய நாகரிகம் வருகிறது. சுமேரிய நாகரிகம் வந்த பிறகு அகாதியா நாகரிகம். அகாதியா நாகரிகம்னா உங்களுக்கு தெரியும், ஆபிரகாமுடைய வம்சாவளிகளிலே வருகிற ஜனங்கள். அகாதியாவுடைய நாகரிகம் என்று சொன்னாலே அது எபிரேயர்களுடைய நாகரிகம் என்று சொல்லப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை நீங்கள் பார்க்க வேண்டும், பாபிலோனிய நாகரிகம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். பாபிலோனுடைய தலைநகராக கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசாட்சியை செய்த அந்த நாட்களிலே, அந்த மகா நகரத்தின் மத்தியிலே அங்கே குடியிருந்த அந்த ஜனங்கள் பல லட்சம் பேர் அந்த நாட்களிலே அங்கே குடியிருந்திருக்கிறார்கள். அங்கே பாபிலோனிய நாகரிகம் தோன்றிற்று என்று நாம் பார்க்கிறோம். அதற்கடுத்து பார்க்கப்படும் போது சாரடியா நாகரிகம் என்று நாம் பார்க்கிறோம். சாரடியா நாகரிகத்தை நாம் பார்க்கப்படும் போது முதலாவதாக சாரடியா நாகரிகம் வந்த போதுதான் எழுத்து முறைகள் தோன்றிற்றது. உலகத்தில் முதல்ல எழுத்து வடிவங்கள் இல்லை. எழுத்து நம்ம இப்ப பார்க்கக்கூடிய எழுத்து, ஒவ்வொரு பாஷைகளுக்கும் ஒரு எழுத்துக்கள் இருக்கிறது. அது அந்த காலத்தில் எழுத்து உருவங்களோ வடிவங்களோ தோன்றப்படவில்லை. முதலாவதாக எழுத்துக்கள் தோன்றும் போது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காக்கானா காக்கா மாதிரி ஒரு படம், யானைன்னா யானை மாதிரி ஒரு படம், இப்படியாக ஓவிய எழுத்துக்களை அந்த நாட்களிலே பயன்படுத்தினார்கள். அப்போ எழுத்து முறைகள் இல்லை. சாரடியா நாகரிகம் வந்த பிறகுதான் எழுத்து வடிவம் கொண்ட நாகரிகமாக வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஆபிரகாமுடைய காலத்துல எல்லாம் எழுத்து வடிவங்கள் கிடையாது. அதுக்கப்புறம் தான் எழுத்து வடிவங்களே வந்திருக்கு. அது வரைக்கும் வாய்மொழியாகத்தான் சில காரியங்களை கற்றுக்கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள், பேசினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் பார்க்கப்படும்போது இந்த எழுத்து வடிவங்கள் பார்க்கப்படும்போது இன்றைக்கும் நிறைய இடங்களிலே நாம் பார்க்கிறோம். ஒரு பாஷையிலே இருக்கக்கூடிய ஜனங்கள் ஒரு எழுத்து வடிவம் வச்சிருந்தாங்கன்னா அடுத்த பாஷைக்காரங்க அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடன் வாங்குற மாதிரி அந்த எழுத்துக்களை பயன்படுத்த தொடங்கினார்கள். இப்படியாக உலகம் முழுவதும் நெட்டை எழுத்துக்கள். இன்னைக்கு தமிழ்ல பாத்தீங்கன்னா கிரந்த தமிழ் என்று சொல்லுவார்கள். தமிழ்ல பல எழுத்துக்கள் இருக்குது. நெட்டி வடிவம், உருண்ட வடிவம், வட்ட வடிவங்கள் நிறைய நம்ம பார்க்கிறோம். இப்படியாக எழுத்து உருவங்களை நாம் பார்க்கப்படும் போது தமிழ் எழுத்துக்கள் அதாவது எகிப்தினுடைய பிரமிடுகளிலே எழுதப்பட்டிருக்கிறது, இலங்கையினுடைய கல் பாறைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் பார்க்கப்படும் போது அந்த எழுத்துக்களை பார்க்கப்படும் போது அங்க உள்ள எழுத்துக்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குது. அதுக்காக அது தமிழ் என்று சொல்ல முடியாது, அது வேற பாஷை என்று சொல்ல முடியாது. சில பாஷைகள் கொண்டவர்கள் எல்லாம் ஒரு எழுத்து முறைகளை அன்னைக்கு பின்பற்றினார்கள் என்பதாக அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஈரான், ஈராக், குவைத், சிரியா நாடுகளை எல்லாமே உள்ளடக்கிய பகுதி தான் இந்த மெசபடோமியாவுடைய ஒரு தலைநகராக கொண்ட ஒரு பூர்வீக குடிகளுடைய மக்கள் இருந்த இடங்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ சுமேரியருடைய காலங்களை நாம் பார்க்கப்படும் போது கிமு
4000 3000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலங்களிலே சுமேரிய நாகரிகம் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். நாகரிக காலங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். 2334 2154 கிமுக்கு அப்பதான் என்ன ஆச்சுன்னா அகாதியாவுடைய நாகரிகம், அதாவது ஆபிரகாமுடைய அந்த நாகரிகங்கள் அங்கே இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். 2025 கிமு அந்த காலங்களிலே அசிரியாவுடைய நாகரிக காலங்கள், பேரரசுகள் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். 1894 கிமு என்ன என்று பார்க்கப்படும்போது பழைய பேரரசுகள் தோன்றி இருக்கிறது, பாபிலோன் பேரரசுகள் தோன்றி இருக்கிறது. இப்படியாக இந்த காரியங்கள் எல்லாம் உள்ளதெல்லாம் பார்க்கப்படும் போது சானா ஒரு கூட்டமாக ஒரு இடத்திலே வாழ்ந்தார்கள். அதுக்கு இருக்கு. அதுக்காக இங்க இருக்கக்கூடிய நிறைய பைத்தியக்காரர்கள் உலகத்துல படிச்சவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, லட்சக்கணக்கான ஆண்டுகள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், கோடிக்கணக்கான ஆண்டு, அதுக்கு ஆதாரத்தை கொடு, ஆதாரத்தை கொடுனா கொடுக்க மாட்டான், அவனுக்கு தெரியாது, அவன் ஒரு கூமுட்டை. அதை நம்பிக்கொண்டு இருக்கிற மக்கள் எல்லாம் இன்னைக்கு பைத்தியமாக்கி கொண்டு இருக்கிறதை இந்த நாட்கள் அதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கடைசி காலத்திலே கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்லி இருக்கிறாரு. அப்ப கட்டுக்கதைகளை இந்த நாட்களிலே இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கிற உலகத்தினுடைய தத்துவ ஞானிகள் மூலமாக உலகத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகள் அழிக்கப்படும்படியாக, ஆண்டவருடைய வார்த்தை வானம் பூமியும் அழிந்து போனாலும் என் வார்த்தை அழிந்து போகாது என்று சொல்லி இருக்கிறார். அப்படியாக கடைசியில உண்மை வாய்மையே வெல்லும் என்று தமிழ்நாடு அரசு சொல்லுது, அரசாங்கம். அப்ப உண்மை என்றைக்கு நிலைத்து நிற்கும், வேதத்தினுடைய மகத்துவம், வேதத்தினுடைய வார்த்தைகள் என்றைக்கு நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது. கடைசியில் இந்த வார்த்தை தான் ஜெயிக்கும், இந்த வார்த்தை தான் சொல்லும். என்ன சொல்லணும்னா இது எல்லாம் கட்டுக்கதைகள் என்று இந்த வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உலகம் தட்டையானது என்ற நம்பிக்கை அந்த காலத்தில் இருந்தது, தட்ட வடிவத்தில் இருக்குது. அப்புறமா எப்படி ஜனங்கள் சொல்றாங்க, அந்த காலத்தில் உள்ள நம்பிக்கை எல்லாம் அப்படிதான் இருந்தது, தட்டை வடிவமாக இருந்தது, சமமாக ஒரே அப்படியாக இருந்தது என்று. ஆனால் உருண்டை வடிவம் என்பதை ஏசாயானுடைய காலத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றி இருக்கிறார் என்று ஏசாயா கிமு 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக வேதத்தில் எழுதியிருக்கிறது. கடைசியில் பார்த்தாக்கா மார்க்கோ போல இவங்களெல்லாம் வந்த பிறகுதான் பூமியானது உருண்டை என்றதை ஒத்துக்கிட்டான். அது வரைக்கும் அவனுக்கு தெரியல. எவனோ சொல்லுகிற ஒரு காரியத்தை, எவனோ ஒரு மனிதன் சொல்கிற பொய் பிராதுகள் புராண கதைகளை சித்தரித்து கொடுக்கும் போது ஜனங்கள் அதை நம்பிக்கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களில் பார்க்கப்படும்போது அரசனும் அரசியையும் தெய்வ பிறப்பாக தெய்வீக மனிதர்களாக கருதப்பட்டு அவர்களை வணங்கணும். அதுதான் இன்னைக்கு எங்க நடக்குது ஐயா? வடகொரியாலே அந்த கூத்து தான் இருக்கு. மனிதர்களை, ராஜாக்களை, பிரபுக்களை கடவுளாக நம்பின ஒரு காலங்கள் அந்த நாட்களில் இருந்தது. பெண் கடவுள்கள் இருந்தார்கள், வாயு கடவுள்கள் இருந்தார்கள், சக்தி கடவுள் என்று அவர்கள் அவர்களுடைய தத்துவங்களிலே கொண்டார்கள். அப்போ அணு என்பது ஆண், ஆண் என்பது அணு. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு வித்துக்கள் உருவாகக்கூடிய ஒரு தன்மை, அது ஆண் என்று நாம் பார்க்கிறோம். அண் என்று அன்றைக்கு வழங்கப்பட்டது. கீ என்றால் பெண் கடவுள். அந்த பெண் கடவுள் யார் என்று பார்த்தா அஸ்தரோத். அந்த அஸ்தரோத்தை தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, அந்த பிறந்த நாளை தான் ஈஸ்டர். ஈஸ்டர் பண்டிகை, ஈஸ்டர்ன்றது அஸ்தரோத்து தான். அஸ்தரோத்தினுடைய பண்டிகை தான் இவங்க ஈஸ்டர்னு கொண்டாடுறாங்க. எவ்வளவு கேவலமான ஒரு காரியம் இன்னைக்கு கிறிஸ்துவத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பின்பற்றாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பாருங்கள், அதை நோக்கி நீங்க அழிந்து போகாதபடி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு உலகம் முழுவதும் எல்லா சபையும் போய் அதுல புதிச்சுட்டான், அதுல போய் விழுந்துட்டான். ஈஸ்டர் என்கிற ஈஸ்டர் அஸ்தரத்து எதிலிருந்து வந்திருக்கிறது? அஸ்தரத்தில் இருந்து வந்த ஈஸ்டர். அந்த ஈஸ்டர் இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஈஸ்டர் என்று கொண்டாடுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மிகுந்த எச்சரிக்கையுள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். மகன் என்று சொல்லப்படும் போது வாயு கடவுளாக இன்னைக்கு என்ன பண்றாங்க எல்லா ஜனங்களும், என்ன சொல்றாங்க இன்னைக்கு பஞ்சபூதம் என்று சொல்லி என்ன பண்றாங்க. இந்த கோட்பாடுகள் எங்கிருந்து வந்தது என்று பார்க்கப்படும்போது இது எல்லாமே எகிப்தில் இருந்து, பாபிலோனில் இருந்து, மெசபடோமியால இருந்து வந்த நாகரிகத்தில் அன்றைக்கு இருந்த தத்துவங்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். நீங்க நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்களுடைய ஒரு எண்ணங்கள் என்ன தெரியுமா? பிணங்கள் எல்லாம் வீட்டுக்கு அடியில் வச்சு என்ன பண்ணுவாங்க, தாலியில போட்டு மூடி வைப்பாங்க.
அன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்க தாழிகள் உண்டாக்கப்பட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் விவசாயிகளுடைய வீடுகளில் தாழி இருக்கும். நிறைய குதிரில் என்ன பண்ணுவாங்க, அது குதிர்னு சொல்லுவாங்க, உள்ள அந்த தாழிகள் எல்லாம் போட்டு வைப்பாங்க. அப்படிப்பட்ட இது தாழியை சுமேரியருடைய நாகரிகத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் என்ன செய்யிருக்காண்டா, வயசானவங்களும் அதுக்குள்ள போட்டு என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு அடியில் என்ன செய்வாங்க, உள்ள வச்சு மூடிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள், அப்படிப்பட்ட ஒரு நாகரிகம், தாடி வைத்திருக்கிற ஒரு நாகரிகம். இதே நாகரிகம் தான் திராவிட நாகரிகத்திலே இருந்து தாடிகள் இருக்கிறது. அப்போ அந்த நாகரிகம் இந்த நாகரிகம் இரண்டு ஒன்றுதான் என்று சொல்லி இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அவர்களுக்குள்ளே ஒரு கணிப்பு என்ன தெரியுங்களா, நோய் இருந்தாச்சு அப்படின்னாக்க அந்த நோயினுடைய அது பட்டியலை போடுறாங்க, என்னென்ன நோய்கள் என்னென்ன மருத்துவம் அப்படின்னு சொல்லி குறிப்புகளை வைத்திருந்தாங்க. ஆனா குணமடையலை அப்படின்னா அவங்க சபிக்கப்பட்டவங்க, இறைவனால் சாபம் அடித்தவர்கள், அவர்களை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா விட்டுவிடணும் அப்படின்னு சொல்லி அவர்களை தீண்ட தகாதவர்கள் என்று சொல்லி ஒதுக்கிவிட்ட காலங்கள் உண்டு. அன்றைக்கே பேய் ஓட்டுகிற பூதங்களை என்ன செய்திருக்கிறாங்க, பூஜை பண்ணுகிற காலங்கள் அந்த நாட்களில் இருந்தது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் ஐயா, மிக முக்கியமான ஒரு காரியம். கில்காமேஷன் காவியம் என்று நீங்கள் இலக்கியத்திலே நீங்கள் பார்த்திருக்கலாம். அந்த கில்காமேஷன் காவியம் என்று நான் பார்க்கப்படும் போது அதனுடைய எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா ஆப்பு வடிவ எழுத்துக்கள். அதுல சக்கர வடிவத்தை அன்னைக்கு பயன்படுத்தினாங்க. அதைத்தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செம்பு தகடுகள் எல்லாம் சக்கர வடிவங்களை போட்டு எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வடிவ எழுத்துக்கள் எங்கிருந்து வந்தது என்று பார்த்தா, இது வந்திருக்கிறது மெசபடோமியால இருந்து வந்த காரியம். இன்னைக்கு இந்தியாவில் மாந்திரியங்களே சக்கர வடிவ எழுத்துக்களை எழுதி கட்டம் போட்டு வச்சிட்டு இருக்கிறான்னா இந்த எழுத்து வடிவங்கள் அங்கிருந்து வந்தது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில் உள்ள எழுத்துக்களுடைய வடிவங்கள் அது கிடையாது, இதற்குரிய சம்பந்தப்பட்ட காரியங்களும் கிடையாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த எழுத்து முறையை என்ன சொல்லுவாங்கன்னா கியூனிஃபார்ம் என்று சொல்வார்கள். கியூனிஃபார்ம் என்கிற அந்த எழுத்துக்கள் அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எழுத்து வடிவங்கள் உருவான பிறகு பள்ளிக்கடங்களை திறந்தார்கள். பள்ளிகளை திறந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வானியல் வரலாறுகளை அன்றைக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்ப அஸ்ட்ரோனாமில இருந்து அஸ்ட்ரோலாஜி, இன்னைக்கு அதை வச்சு தான் பொழப்பு நிறைய பேருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த தத்துவ கொள்கைகளை இதை தொடர்புபடுத்தி வானியல் இயக்கங்களை உருவாக்கினார்கள். அந்த வானியல் இயக்கத்திலே நம்பிக்கை கொண்டார்கள். பஞ்சாங்களை பார்க்கிற நம்பிக்கை இவர்களிடத்திலே பெருத்தது. ஜனங்கள் மத்தியிலே அது திணிக்கப்பட்டது, அது நம்பப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். இத்தினியா, செலுசியா, ப்ளூ டார்க், அதாவது சூரிய சக்கர வடிவமாக சுற்றி ஓடுகிறது என்ற கொள்கையுடையவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை அன்றைக்கு இந்த மூன்று அமைப்புகளுடைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கோயில்களிலே மத குருமார்கள், இந்த பூஜாரிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா விண்கோள்கள், மீன்களை என்ன பண்ணாங்க, அதை கணித்து வருட பஞ்சாங்கங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து சொல்றதுனாலதான் அவர்களை பெயர் நாள் பார்ப்பவர்கள், பார்ப்பார்கள் என்று ஒரு பெயர்கள் அதிலே வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். 12 மாதங்களின் நாள்காட்டிகளை அவர்கள் பயன்படுத்தினார்கள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வாரத்தில் 7 நாள் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை உலகத்தில் எந்த புத்தகத்திலும் கிடையாது. பைபிள்ல மட்டும்தான் 7 நாட்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு முறை அமாவாசை, ஒரு முறை பௌர்ணமி என்று சொல்லப்படுகிறது. மாத கணக்குகளை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வருட கணக்குகளை ஆண்டவர் கோள்களின் மூலமாக நம்ம கணக்காக தந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக இந்த நாட்களை அப்படியாக பயன்படுத்தி அதை என்ன செய்தார்கள், வரைந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை, இந்தியா என்று இன்னைக்கு நாம சொல்லுகிற இந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? இண்டஸ் நதி ஓடிக்கொண்டிருந்தது. இண்டஸ் நதி ஓடிக்கொண்டிருக்கிற ஹரப்பாவுடைய சிந்து பகுதிகளிலே அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அது அந்த பக்கத்துல பக்கமாக இருந்தது. ஏத்து தேசத்திற்கு அது பக்கமாக இருந்தது அப்படின்னா அங்கே வணிக போக்குவரத்துகள் அங்கே இருந்ததை நாம் பார்க்கிறோம். வியாபாரிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆது நதி ஓரங்களிலே அவர்கள் நடைபயணமாக வந்த அங்கே பாதைகள் உருவானது. அதன் மூலமாக யுத்தத்துக்கும் போருக்கும் ரதங்களை கொண்டு சென்றார்கள். அப்படியாகத்தான் என்ன பண்ணாங்க, கைபர் நதி வழியாகத்தான் ஒரு கூட்டமே இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சது. வரலாறுகளை பார்க்கப்படும் போது வேதம் சொல்லுகிற மிக ஒரு முக்கியமான ஒரு காரியம், அக்காட் நகரம் என்று ஒன்று இருந்தது. அக்காதியா நாகரிகத்தில் அக்காட் நகரம் என்று இருந்தது. அதனாலதான் அக்காதியா நாகரிகம் என்று அந்த பெயர்களை கொடுத்தார்கள். அது என்ன அப்படின்னா, நோவாவுடைய வழிகளிலே வருகின்ற, நோவாவுடைய காலங்களிலே வருகின்ற அந்த அக்காடியா என்கிற அந்த நாகரிகத்தை நாம் பார்க்கிறோம். அதுதான் ஆபிரகாமுடைய வழித்தோன்றல்களை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய வார்த்தைகள் தான் ஹிப்ரு மொழிகள், அரமியா மொழிகள்.
இப்படியாக அதில் இருந்த அரபு மொழிகள், இப்படியாக அரபிய மக்கள் உள்ளடக்கமாக இந்த ஜனங்கள் எல்லாம் யார் அப்படின்னு கேட்டா இவர்கள் எல்லாரும் ஆபிரகாமுடைய வழிகள். இன்னைக்கு முஸ்லிம்களை இஸ்லாமியர்களை கேட்டால் எங்களுடைய முற்பிதார் யாரு அப்படின்னு கேட்டா யாரு சொல்லுவாங்க? இப்ராஹிம் என்று சொல்வார்கள். ஆபிரகாமை இப்ராஹிம் என்று தான் சொல்வார்கள். தாவீதை தாவூத் என்று சொல்வார்கள். சாலமனை சுலைமான் என்று சொல்வார்கள். மோசையை மூசா நபி என்று சொல்வார்கள். கேட்டா இதெல்லாம் எங்க முற்பிதாக்கள் என்று சொல்வார்கள். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு யாரு அவங்க? யாருடைய பிள்ளைகள் அவங்க? ஆகாருடைய வம்சாவளி பிள்ளைகள். அதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அது அரபு தேசத்தில் வந்த ஒரு வேலைக்கார பெண். அதற்கு பிறந்த கூட்டங்கள் தான் அந்த இஸ்மவேலுடைய கூட்டங்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அகாடியா பேரரசு, சர்கோனுடைய அந்த பேரரசு எப்ப இருந்தது அப்படின்னா கிமு 2334 அந்த பேரரசு இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது. கிமு 2154 அசிரிய பேரரசு உலகத்திலே தொடங்கியது. அதிலிருந்து கிமு 1400 வரை எகிப்து, சைப்ரஸ், பெர்சியா வரைக்கும் அது என்ன செய்த அந்த பேரரசுகள் எங்கும் இருந்தது என்பதை நான் பார்க்கிறோம். அப்பதான் முதல்ல என்ன பண்ணாங்க? களிமண்ணில பலகைகளிலே எழுத்து வடிவங்களை எழுதி என்ன பண்ணார்கள்? காய வைத்து பக்குவம் பண்ணி அதை வைத்துக் கொண்டார்கள். அப்படியாக எழுத்து வடிவங்களை அன்றைக்கு களிமண்ணுகளிலே எழுதினார்கள். இன்னும் என்ன ஸ்லாப்புகள், அதாவது என்ன அப்படின்னா கல் பகுதி நிறைய தெரியும் உங்களுக்கு. நிறைய கல்களை பார்த்தீங்கன்னா அதாவது சாஃப்டா இருக்கும். சாஃப்ட் ஸ்டோன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாவு கல்லுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில கல்லுகள் மாவு கல்லுகளாக இருக்கு, தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த குழிப்பணியாரம் சுடுறதுக்கு அந்த அந்த கல்லுல தான் என்ன பண்ணுவாங்க? குழிப்பணியாரத்தை செய்வாங்க. பார்த்துருக்கீங்கல்ல? அதை நல்லா எரிச்சுவாங்க, வட்டங்களெல்லாம் பண்ணி கல்லில் வச்சு என்ன பண்ணுவாங்க? தோசையெல்லாம் சுடுவாங்க. அப்படியாக என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி அந்த எழுத்துக்களை பயன்படுத்தினதை நாம் அதிலே நாம் பார்க்கிறோம். இப்படியாக நிறைய காரியங்களை நாம் பார்க்க முடியும். அந்த எழுத்து வடிவங்கள் மூலமாக தான் அந்த காலத்தில் அரசாங்கத்தினுடைய தன்மைகள், காலங்கள், அதனுடைய என்னென்ன சட்டங்கள், திட்டங்கள் அதில் இருந்தது, அவருடைய சத்துவங்கள் என்ன, அவருடைய இலக்கியங்கள் என்ன என்பதெல்லாம் நமக்கு பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதம் என்ன சொல்கிறது இப்பொழுது நாம் பார்த்தோம். இன்னைக்கு சொல்லுகிற ஜனங்கள் எல்லாம் பாரம்பரியம் பாரம்பரியம் என்று எல்லாவரையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பாரம்பரியத்தினுடைய காரியங்களை பார்க்கப்படும் போது கடவுள் யார்? அது சித்தரிக்கப்பட்டவர்களா இல்ல மனிதர்களா என்கிற ஒரு பெரிய கேள்வி மனதிலே இந்த நாட்கள் எல்லா மனிதர்களும் வைத்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறோம். ஆதியாகமம் புத்தகத்தில் 3வது அத்தியாயத்திலே 4-5 வசனங்களை வாசிப்போம். வேகமா வாசிங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்க சாகவே சாவதில்லை. இது என்ன? சாவாமை என்கிற ஒரு தத்துவத்தை உலகத்துல கொடுத்தது யார் அப்படின்னா யார் கொடுத்தா? சைத்தான். இந்த சைத்தானுடைய பச்சை, அதனுடைய குழந்தைகள் எல்லாம் சாவாமை என்று எல்லா இடத்துலயும் என்ன பண்றாங்க? சாவாமையை குறித்து பேசுகிறாங்க. நீ இன்னைக்கு மனுஷனா பிறந்திருக்க, நீ கர்மம் பண்ணனா நாளைக்கு நாயா பிறப்ப, நீ குரங்கா பிறப்ப, நீ பன்னியா பிறப்ப, நீ பறவையா பிறப்ப, நீ எலியா பிறப்ப, காகமா பிறப்ப, கழுதையா பிறப்ப அப்படின்னு எல்லாம் சொல்லி என்ன செய்யறாங்க? சாவாமை என்று சொல்லி சக்கர வடிவத்தை போட்டு முன்னுடைய அவனுடைய கர்மம், ஜென்ம காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி இன்னைக்கு என்ன பண்றாங்க? சாவாமை என்கிற ஒரு காரியத்தை சாத்தானுடைய அடிப்படை உபதேசத்தை வைத்து ஆழமாக மக்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவங்களையும் சிலர் அதே மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. பாவம் செய்கிற ஆத்மா, நல்லா சொல்லுங்களேன், பாவம் செய்கிற ஆத்மா இது யாருடைய தத்துவம்? தேவனுடைய தத்துவம். ஒழுங்கா இருந்தா மரியாதையா இரு, பரிசுத்தமாயிரு, கீழ்ப்படிதலோட இரு. நீ என்னைக்கும் சாவாமையை தரித்துக் கொள்வதற்கு நான் உன்னை என்ன செய்கிறேன்? நித்திய வழியை நான் காண்பிக்கிறேன், நித்திய வழியை போதிக்கிறேன், நித்திய மார்க்கத்தை போதிக்கிறேன், ஜீவ வார்த்தைகளை நான் எழுதி தந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறேன். அந்த வார்த்தையினுடைய அந்த தத்துவ முறைகளுக்கு ஜனங்கள் வருவதில்லை, வருவதற்கு விருப்பமும் இல்லை. இதுல இன்னொரு வார்த்தை அதுக்கு கீழே வாசிங்க. உங்கள் கண்கள் திறக்கப்படும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதீங்க அப்படின்னு சொல்றான் சாத்தான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்? நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள். முதல்ல மனிதர்களை கடவுள் என்று சொன்னவன் யாரு? சைத்தான். நீங்க சொல்றது சரிதான். மனிதர்களை கடவுள் என்று சொன்னது யாரு அப்படின்னா சைத்தான். அத
இன்னைக்கு நாட்டுல சில பெரிய தலைகள்லாம் நானும் கடவுள், நானும் கடவுள் ஆயிட்டேன்னு சொல்லுது. அது இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? சைத்தான் அவர்களை தூண்டி விடுது. நானும் கடவுள். சில மனிதர்கள் நானும் கடவுள், இந்த கொக்கரிப்பு, இந்த காரியங்களை மக்கள் மத்தியிலே நான் கடவுளாயிட்டேன் அப்படின்னு சொல்றான் பாருங்க. இப்படிப்பட்ட பைத்தியங்களை உருவாக்கி கொண்டது யார் என்றால் சாத்தானுடைய தத்துவம். வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. உனக்கு அறிவித்தவன் யார் என்று ஆண்டவர் கேட்கிறார். நான் இதை புசிக்க கூடாது என்று சொல்லி விலக்கி வைத்திருக்கிற கனியை நீ புசித்தாயே, அதை தின்க சொன்னவன் யார்? அப்ப என்ன அர்த்தம்? சாத்தானுடைய வார்த்தைகளை கேட்டு ஆதி பிதாக்களை என்ன பண்ணாங்க? கவுந்துட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்டவர் படைத்த படைப்பிலே தன் சாயலில் படைத்த அவர்களுக்கு எல்லா ஞானமும் அறிவு இருந்தது. படைக்கப்பட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்து இதுக்கு பேர் வைப்பான்னு ஆண்டவர் சொன்னாரு. அப்பேற்பட்ட ஞானி தான் யாரு? ஆதாம். தேவ சாயலில் இருக்கிற அவருக்கு எல்லா அறிவு எல்லா ஆற்றல்களும் நிறைவாக இருந்தது. 4 காலில் ஒண்ணு அப்படி வருது, ஓ அப்படின்னு. அதுக்கு என்னடா பண்ண நாயி அப்படின்னு அவன் வச்ச பேரத்தான் நீ சொல்லிட்டு இருக்கான். உலகத்தினுடைய பிராணிகளுக்கெல்லாம் பேர் வச்சது யாரு? ஆதாம் தான். அப்படிப்பட்ட ஞானம் உள்ளவனுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் அவனுடைய இருந்தார், ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தினார், ஆண்டவர் அவனுடைய பேசினார். எல்லா காரியமும் அவனுக்கு வெளிப்பட்டதாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனா அந்த இடத்துல என்ன பண்ணார்? இவ கொடுத்த கனியை அவன் நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா காரணம் என்ன? இவனை அதிகமா லவ் பண்ணிட்டார். ஆண்டவர் மேல அன்பு இல்ல, தேவன் மேல அன்பு இல்ல, அந்த பெண் மேலே அன்பாக இருந்தபடினாலே ஆண்டவரை பார்த்தாரு கடைசியில. அதுக்குதான் சொன்னாரு கடைசியில ஒரு வார்த்தையில சொன்னாரு, ஊழியத்தினுடைய நாட்களிலே தேவனுடைய திருச்சபையினுடைய ஊழியர்களையும் என் சகோதர சகோதரிகளையும் மூத்தவர்களையும் சிறியோர்களையும் பெரியவர்களையும் பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா, என்னை காட்டிலும் உன் மனைவிய உன் தாய் தகப்பனை உன் உடம்பிறந்தவளை அதிகமா நேசித்தால் என்னிடத்துல உனக்கு என்ன இல்லை, நீ பங்காளியே கிடையாது என்று, நீ பரலோகம் வர முடியாது. ஏன் அப்படின்னா அன்னைக்கு உன் ஆதி தகப்பன் பண்ண கூத்தது, அதனால பூமியில பாவம் வந்தது. யாருடைய பேச்சை கேட்க கூடாது, யாருடைய பேச்சை கேட்க கூடாது, ஆண்டவருடைய பேச்சை கேட்க வேண்டும். சாத்தானுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்ட பெண்மணியினாலே இந்த பூமியிலே பாவம் வந்தது. பாவத்தினாலே பூமியில என்ன மரணம் வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் ரோமருடைய புத்தகத்தில் 1வது அத்தியாயம் 20வது வசனத்தை வாசிப்போம். என் பிள்ளைகள் அருமையா இருக்கிறீங்க, வாசிக்க மாட்டேங்கிறீங்க. ரோமர் 1:20 வாசிங்கன்னு சொன்னேன். எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவர் நித்திய வல்லமையை தேவ தத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டாக்குவதற்கு முன்கொண்டு உலகம் உண்டாவதற்கு முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆததால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. எப்படியா கஷ்டமா இருக்கு இந்த வசனத்தை கேட்கும், துக்கமா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்திய வல்லமையை தேவ தத்துவத்தை இந்த உலகத்துல எல்லா மனிதனுக்கும் மண்டையில இருக்கு, இருதயத்துல ஆண்டவர் உணர்ந்து இருக்கிறாரு. தேவ தத்துவம்னா என்ன அப்படின்னு தெரியும். நித்திய வல்லமை என்கிற வல்லமையினுடைய காரியங்களையும் தெரியும். இந்த மனுஷனுக்கு தெரியாம கிடையாது. இவனுக்கு எல்லாரும் நாளைக்கு என்ன போக்கு சொல்ல முடியாது. ஆண்டவர் விசாரிக்கும் நாளிலே அவர்கள் போக்கு சொல்ல முடியாது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தேவ தத்துவம்னா என்னன்னு தெரியும். இன்னைக்கு உலகத்தினுடைய ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருடைய இந்த உலகத்தினுடைய விஞ்ஞானிகள் ஏதா பெரிய உலகத்துல இவர்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் உலகத்துல கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, உலகம் எப்பொழுதுமே அப்படியாக இருக்கிறது, இறைவனால் உலகம் தோற்றுவிக்கப்பட என்ற கொள்கையை அரிஸ்டாட்டில் சொன்னான். ஒரு மகா திருட்டு பையன். அவரை தான் இந்த உலகமே பெரிய தத்துவ ஞானி என்று போற்றிக் கொண்டு இருக்கிறது. சாத்தானுடைய கொள்கைகளை உலகத்துக்கு அறிவித்த அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டருடைய ஆலோசகனாக இருந்தார். இவன் உலகமானது இறைவனால் தோற்றுவிக்கப்படவில்லை என்ற கொள்கையை சொன்னவன் அவன். இப்படிப்பட்ட பயங்கரவாதிகளை, ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட பொல்லாதவர்களை உலகத்திலே நாம் அறிவிக்க வேண்டும். யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரிஸ்டாட்டில் வேற யாரும் இல்ல, பிளாட்டோனுடைய சீடன் தான். பிளாட்டோ யாருன்னு உங்களுக்கு தெரியும். பிளாட்டோ யாருடைய சீசன்? சாக்ரட்டிஸுடைய சீசன். அப்ப இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட தத்துவ மேதைகள் என்று இந்த உலகம் நம்பிக்கொண்டு இருக்கிறதோ அவர்களெல்லாம் மிக போலியானவர்கள், பொய்யானவர்கள்.
ஆண்டருடைய மார்க்கத்துக்கு எதிரானவர்கள், ஆண்டருடைய கொள்கை தேவ தத்துவம் நில்லவர் நித்திய வல்லமைக்கு அவர்கள் எதிரானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கிமு 260 பாபிலோன்ல ஒரு தத்துவ மேதை இருந்தான். பெரோசஸ் என்கிற மெசபடோமியாவில் அஞ்ஞான கொள்கையை வகுத்த அவன் ஒருவன். இப்படியாக உலகத்தில் இருக்கக்கூடிய தேவனுக்கு விரோதமான கொள்கைகளை வகுத்தவர்களால் தத்துவ ஞானிகள் என்று உலகம் போற்றிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முக்கியமான இடத்துக்கு நம்ம வரோம். நான் நிறைய காரியங்களை சொல்லனா டைம் இருக்காது, அதனால சுருக்கிக்கிட்டு வரேன். பிசி கிமுல 341 இருந்து 270 வரைக்கும் வாழ்ந்த எபிக்ராஸ். இந்த எபிக்ராஸ் என்ன பண்ண அப்படின்னா மத வழிபாடுகளை தோற்றுவித்தவன். ஆத்துமாக்கள், மனித ஞானம், ஜோதிட கணிப்புகள், பலி முறைகள், புராணங்கள், கதைகள், மாந்திரியங்கள், மத உணர்வுகளை தூண்டுகின்ற மிகப்பெரிய மனித பிரார்த்தனைகள் என்று எல்லா கோட்பாடுகளையும் உருவாக்கி தந்தவன் அவன்தான். இவன் எந்த இப்படியெல்லாம் கொண்டு வந்தானா மேல சொல்லப்பட்டிருக்கிற அந்த தத்துவ ஞானிகளுடைய கொள்கைகளை அவர்கள் என்ன பண்ணா அதை இணைத்துக் கொண்டு அதன் வழியாக அவன் போதித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் தான் இந்த உலகத்தில் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டாக்க சில மனித பிறவிகள் தெய்வ பிறப்புகளாம். அதான் இங்க பிறந்தவங்களாம், இங்க பிறக்கலையா, இங்க பிறந்தவங்களாம், அவங்கதான் தெய்வ பிறவிகளாம். அதான் இந்தியாவில் வர்ணாசில கொள்கைகளை நான் பார்க்கிறோமே. இந்த கொள்கை கோட்பாடெல்லாம் இந்த தேசத்திலிருந்து வரல, இது எபிக்ராசனுடைய கொள்கை. மக்களுக்கு சொல்ல வேண்டும் எபிக்ராசனுடைய கொள்கை என்ன என்று பார்க்கப்படும்போது சில மனித பிறவிகள் தெய்வ பிறவிகள் என்று சொல்லி, அவர்கள் உயர் பிறப்பி உயர் குலங்கள் என்று சொல்லி, அவர்கள் சமய கோட்பாடுகள் சட்டத்திட்டங்களை கற்பிக்கின்றவர்கள் என்று சொல்லி, கடவுளுடைய ஐக்கியத்தை பெற்றவர்கள் என்று சொல்லி, ஆண்டவரோட பேசுகிறவர்கள் என்று சொல்லி பிரபஞ்சத்தினுடைய அமைப்புகளை மாற்றி தந்த அந்த எபிக்ராஸ். இந்த எபிக்ராஸ் தான் இந்த உலகத்தில் புராணங்களை, கதைகளை, தத்துவங்களை உருவாக்கி ஜனங்கள் மத்தியிலே பிளவுகளை உருவாக்கி வைத்தார். இப்படிப்பட்ட மத உணர்வுகளை தோற்றுவித்தவர் இந்த எபிக்ராஸ் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். மத தத்துவம், எகிப்தியனுடைய வழிபாடுகள், கிரேக்கத்தினுடைய வழிபாடுகள், பாபிலோனுடைய வழிபாடுகள், ரோமருடைய வழிபாடுகள், முறைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்தவன் அவன்தான். சர்ப்பத்தினுடைய வழிபாடுகளை, சூரிய வழிபாடுகளை உலகத்திற்கு அறிவித்தவன் எபிக்ராஸ் என்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய மாந்திரீக காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. எங்கெங்கே நீர்நிலைகள் இருக்கிறதோ, ஆறுகள் இருக்கிறதோ, நதிகள் இருக்கிறதோ, எங்கே தேக்கங்களாக இருக்கக்கூடிய குளங்கள், குட்டைகள், தண்ணீர்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே ஆகிய ஆவிகளை தோன்ற செய்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீர்நிலைகளிலே கோயில்களை உருவாக்க சொன்னவன் யாரு? எபிக்ராஸ். இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை மாத்திரமல்ல, உங்களுடைய அணிகலன்களிலே, மோதிரங்களிலே, உங்களுடைய மேலே போடுகின்ற ஏதாவது ஆபரணங்களிலே உருவங்களை பொறித்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த உருவங்களை தோற்றுவித்தவனும் அவன் தான். இங்க ஒரு உருவம், இங்க ஒரு உருவம், இங்கே ஒரு உருவங்களை இன்னைக்கு பார்க்கிறோம். சில ஜனங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் எந்த வழி வந்ததுன்னு பார்த்தா மேல்படியானுடைய வேலை. அப்போ பிளாட்டோவுக்கு அவன் சொல்லுகிறான், பிளாட்டோ என்கிற அறிஞருக்கு ஒரு ஆவி போதித்தது, ஒரு பூதம் அவனுக்கு போதித்தது, ஒரு ஆவி அவனுக்கு கற்றுக் கொடுத்தது. அப்படினாலே அது ஆவியினுடைய மார்க்கம் என்று சொன்னவனே இந்த எபிக்ராஸ் தான். அதுக்கப்புறமா ஒரு ராஜா ஒருத்தன், அவன் எப்ப வரான் அப்படின்னா கிமு 176 மார்க்கஸ் அரேலியன் என்ற அரசன். அவன் தான் பிளாட்டோனிசம், அரிஸ்டாட்டிசம், ஸ்டோயிசம், எபிக்யூரேசம் என்று இந்த இதுகளுக்கெல்லாம் இந்த அமைப்புகள், இந்த தத்துவங்கள் எல்லாம் சரி என்று சொல்லி அங்கீகாரம் கொடுத்தவன் யார் அப்படின்னு கேட்டா மார்க்கஸ் அரேலியன் என்ற அரசன். இப்படியாக இந்த பூமியிலே பார்க்கப்படும்போது தேவனுடைய கொள்கைக்கு விரோதமாக இந்த பூமியிலே எழுந்திருக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பார்க்கப்படும்போது மிக கொடிதான பாவங்கள். அதைத்தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், மோசையினுடைய புத்தகத்திலே மோசைக்கு கொடுக்கப்பட்டுள்ள நியாயப்பிரமாணங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை ஆண்டவர் பேசி கொடுத்தார். முதலாவதாக திருச்சபைக்கு முதலாவதாக பிரசங்கித்தவர் ஆண்டவராகிய தேவன், யெகோவா தேவன் கொடுத்த அந்த 10 கற்பனையை நாம் பார்க்கப்படும்போது யாத்திரா புத்தகம் 20வது அத்தியாயத்திலே 3-4 வாசியுங்கள். உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்கும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உலகத்துல வேற கடவுள் கிடையாது, வேற தேவர்களே கிடையாது. கடவுள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒருவரும் இல்லை. தேவனை தவிர ஒருவரும்
சொல்லுகிறது, என்னை என்று வேற தேவர்கள் இல்ல, கிடையாது, உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலே கீழே பூமியிலே பூமியின் கீழ் தண்ணீரிலே உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பாக யாரொரு விக்கிரத்தையும் உனக்கு உண்டாக்க வேண்டாம். இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா தான் எல்லாம் என்ன செய்யுது உலகத்தில் நடக்கு. ஆண்டவருடைய தத்துவம் என்ன என்று பார்க்கப்படும் போது 1-2 வசனங்களில் வாசிக்கப்படும் போது இன்னைக்கு என்ன நடந்திருக்குதுன்னா மகா பாதகமான செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பிரதான கற்பனை உங்களுக்கு தெரியும். அப்ப பிரதான கற்பனை என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இதான் பிரதான கற்பனை. இந்த பிரதான கற்பனையை ஆண்டவர் தத்துவமாக நமக்கு தந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதேதான் பவுலும் என்ன செய்கிறார், தன்னுடைய புத்தகத்திலே குறிப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பவுல் என்ன சொல்லுகிறார்? எபேசியருடைய புத்தகத்திலே 4:4-5 வாசிங்க. 4வது அத்தியாயம் 4-5 வசனங்களை வாசியுங்கள். ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம். இங்கே பார்க்கப்படும் போது வேதம் சொல்லுகிறது ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம் என்று. உங்களை அழைத்த அழைப்பு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உங்களை எந்த தத்துவத்துக்கு அழைத்திருக்கிறார், எந்த உபதேசத்துக்கு அழைத்திருக்கிறார் என்றால் ஒரே தெய்வம் என்று சொல்லி, ஒரே நம்பிக்கை என்று சொல்லி அழைத்திருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் எத்தனை நம்பிக்கையை வைத்து இன்னைக்கு எத்தனை உபதேசங்கள் போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். யோவானுடைய புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவானுடைய புத்தகத்திலே 1வது அத்தியாயம் 20வது வசனத்தை வாசிக்கப்படும் போது ஜனங்கள் எல்லாவற்றையும் இருந்தார்கள், உலகம் அவரால் உண்டாயிற்று, ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தும் கூட அவர்கள் கீழ்ப்படியவில்லை, அவர்கள் உணரவும் இல்லை. யோவான் 1:10 வாசிங்க. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. இன்ன வரைக்கும் அவரை அறியவில்லை. படைத்த ஆண்டவரை அறியவில்லை, படைத்த ஆண்டவரை உண்டாக்கின கர்த்தரை அறியவில்லை, அவருடைய உண்மையான தத்துவத்தை அறியவில்லை. எந்த சபையா இருந்தாலும் இதில் என்ன செய்கிறார் என்றால் கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருடைய நம்பிக்கைக்கு விரோதமாக, கர்த்தருடைய உபதேசத்துக்கு விரோதமாக இன்றைக்கு நாட்களிலே நாம் எல்லா இடங்களிலும் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பார்க்கின்ற ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்கிறேன். இந்த உலகத்திலே அவர் இருந்தார், உலகம் அவரை அறியவில்லை என்பதாக நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சாணத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்திருந்தும் கூட அவரை என்ன செய்தாங்க? சொந்த ஜனம் என்ன பண்ணாங்கய்யா? ஏற்றுக்கொள்ளவில்லை, தள்ளினார்கள். அது மட்டும் இல்ல, அது மட்டும் என்ன செஞ்சாங்க? அவரை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொன்னார்கள். இயேசுவை அறியாத ஒரு ஜனங்கள், அவர்கள் கையில தான் என்ன இருந்ததுன்னா மோசேனுடைய புத்தகம் இருந்தது, ஆண்டவருடைய தத்துவ நூல்கள் இருந்தது, ஆண்டவருடைய தனக்கு என்று சொல்லப்படுகிற அந்த புத்தகம் இருந்தது, தேவன் எழுதி கொடுத்த பிரமாணங்கள் அவரிடத்தில் இருந்தது, தோரா என்கிற பழைய ஏற்பாடு அவர்களிடத்தில் இருந்தது. ஆனாலும் அவர்கள் அவரை அறியவில்லை. இதுதான் தெரியும். கையில எல்லாரும் பைபிளை வச்சிருந்தா மட்டும் போதாது, இயேசுவை அறிய வேண்டும். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கையில பைபிள் இருந்தது, வேதம் இருந்தது, இயேசுவை அறியவில்லை. இன்றைக்கு வேதத்தை வைத்துக் கொண்டிருக்கிற எல்லாரும் இயேசுவை அறிந்தவர்கள் அல்ல. அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இயேசுனுடைய கொள்கைகளை அறிந்தவர்கள் அல்ல. இப்படியாக வேதம் சொல்லுகிற இந்த மகத்துவமான ஒரு காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு. உங்கள்கிட்ட கேட்கிறாரு, எங்கள்கிட்ட கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? மத்தேயுடைய புத்தகத்தில் 22வது அத்தியாயம் 42-43 வாசிங்க. வசனம் கம்பீரமா இருக்கு. எப்படி வாசிக்கணும்? கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதினுடைய குமாரன். நல்லா கேளுங்க, கிறிஸ்து யாரு? அவர் தாவீதுடைய குமாரன். சரி பாரி, சொல்லுது சரிதான். அதுக்கப்புறம் அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க எப்படி? அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாவீதுக்கு குமாரனாக பிறந்தாரு, குமாரனாக இருந்தாரு, குமாரன் என்று அழைக்கப்பட்டார். அதே ஆண்டவரை தாவீது என் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். பரிசுத்தாவினால தெரிந்து கொண்ட ஒரு உண்மை, அந்த இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான். அப்போ அவனுக்கு குமாரனா பிறந்த அவரு, குமாரன் என்று அழைக்கப்படுகிற அவர் தாவீது
தாவீது ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறான், அது எப்படின்னு கேட்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து இதுதான் அந்த உண்மை. அந்த தேவன் பூமியிலே மனிதனாக அவதரித்த போது தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டது உண்மைதான். ஆனா அதே சமயத்தில் அவர் குமாரனாகவும் இருப்பாரு, தாவீதுக்கு அவர் தேவனாகவும் இருப்பார். அல்லேலூயா. இட் இஸ் a divinity. தெய்வீகத்தினுடைய கோட்பாடுகளை உணரவோ அறியவோ அந்த ஜனங்களுக்கு தெரியாது. இயேசுவை யார் என்று அறிகிற புத்தியோ அந்த சக்தியோ அந்த தெளிவு இல்லை. மங்களாக இருக்கக்கூடிய இருளாக இருக்கக்கூடிய இருதயத்தை சாத்தான் அவருடைய இருதயத்தை மாற்றி வைத்திருக்கிறார். அதுதான் இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னா, உணர்வில்லாத இருதயங்கள், இருளான இருதயங்கள், கண்ணு தெரியாத ஒரு தன்மையிலே இயேசுவை அறியாத குருடர்களாக இந்த நாட்களில் நிறைய பேர் இருக்கிற ஆண்டவர் பார்க்கிறாரு. சதுசேயர்கள், பரிசேயர்கள், வேதப்பாரர்கள், ஆசாரியர்கள் எல்லாரும் ஆண்டவரை பார்க்கிறாங்க. பார்த்துட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கும் ஆண்டவர் சொல்லாரு, நீங்கள் குருடர்கள் அப்படின்றாரு. என்ன நாங்க குருடரா? எங்க கண்ணு நல்லா தாம்பா இருக்குது, நல்லா பார்க்கிறோம் வைக்கிறேன், எங்களை பார்த்து குருடன் நீ சொல்றீ அப்படின்னா ஆண்டவரே சொல்றாரு. ஏன் குருடன் சொன்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனா என்னாச்சு, கண் இருந்தோம் என்ன நீ அறியல, அதனால குருடன். இயேசுவை அறியாதவர்கள் எல்லாம் குருடர்கள். இயேசு தாவீதின் குமாரன் என்று அறிந்தாலும் அவர்தான் தாவீதினுடைய ஆண்டவர் என்பதை அறியும்படியாக வேதம் சொல்லுகிற கற்பிக்கிறதுக்கு ஒரு உணர்வுள்ள ஒரு தெளிவுள்ள வார்த்தைகளை புரிந்து கொள்கிற தன்மை அவர்களிடத்தில் இல்லை என்பதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் சொல்லுகிறார் ரோமருடைய புத்தகத்திலே 9ஆம் அத்தியாயம் 5வது வசனத்திலே பவுல் எழுதுகிற இந்த வேத வசனத்தை வாசியுங்கள். பிதாக்கள் அவருடையவர்களே அவர்களில் பிறந்தாரே, இவர் என்னென்றைக்கும் சோதரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமென். அப்ப என்ன அர்த்தம்? ஐயா மாமிசத்துல பிறந்தாரு, உண்மைதான். இஸ்ரவேல் வம்சம் தான், ஆபிரகாமுடைய வழிதான். அவருடைய வம்சாவளிகள் எல்லாமே மத்தேயுடைய 1வது அதிகாரத்துல எப்படி வந்தாரு, என்னென்ன கோத்திரம் எப்படியாக வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா தெரிந்து கொள்ளணும். குரங்கில் இருந்து வரல, டொமினோல இருந்து வரல, கொரிலா இருந்து வரல, அவர் மனுஷன் இருந்து தான் பிறந்தார். வாங்க, நீ வச்சிருக்கிற ஆளுகள் எல்லாம் அப்படி இருக்கலாம், ஏன்னா உன் நினைவுகள் அப்படி இருக்கிறது, உன்னுடைய தத்துவம் அப்படி இருக்கிறது. நீ பைத்தியக்காரனா இருந்தால் நீ அப்படித்தான் பேசுவாய். என் ஆண்டவர் அதுக்காகத்தான் என்ன பண்ணாரு, வம்ச வரலாறை கொடுத்திருக்கிறார். ஆதாமிலே இருந்து தோன்றின வரலாறு ஏன் கொடுத்திருக்கிறாருன்னா, இதுக்கு மிஞ்சின பொய்களை கொண்டு வந்து ஆதாரத்தை கொடுனா ஒருத்தன் கொடுக்க மாட்டான். இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க பிறந்தாங்க, இந்த எலும்பு இருந்தது, இந்த மண்டவோடு இருந்துன்னு சொன்னா நீ சொல்ற சரிப்பா, ஆதாரத்தை கொடு, எங்க வாழ்ந்தாங்க, என்ன இது, அவங்க வம்சாவளி ஆதாரத்தை கொடுனா எங்க இருந்து கொடுப்பான்? நீ எப்படியெல்லாம் பேசுவ, நீ உனக்கு என்னப்பா உன் இஷ்டத்துக்கு பேசுவ, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசுவேன்னு நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவர் எந்தெந்தைக்கும் சோதரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவன் என்கிறதை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நாம் ரோமருடைய புத்தகம் 1வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம். தேவ தத்துவத்தை அவர்கள் அறிவார்கள், நித்திய வல்லமையை அறிவார்கள், ஆனால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மனிதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா 23, 24 வாசிங்க. ரோமர் 1வது அத்தியாயத்தில் அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனிதர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகளுக்கு. அப்ப என்ன அர்த்தம்? There is another one religion formed. The philosophy, it is animal philosophy. மிருகங்களை வழிபடுகின்ற, மிருகங்களை வர்ஷிப்பு ஆராதனை செய்யக்கூடிய, மிருகங்களை வழிபடுகின்ற என்ன அப்படின்னா அனிமல் வர்ஷிப்பர்ஸ், அனிமல் ரிலிஜன்ஸ். ரோமர் காலத்திலேயே, ரோமருடைய காலங்களிலே அன்றைக்கே அது உருவாகி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. இன்னைக்கு மிருக வழிபாடுகள் என்றால இது அஞ்ஞான மார்க்கத்தினுடைய கொள்கை அங்கே இருந்து வந்தது. எந்த அளவுக்கு ஆழமாக வேதம் சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படியாக அவர்கள் செய்தபடினாலே ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறார்? 24வது வசனத்தை வாசிங்க. இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக
தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். பாத்தீங்களா? அப்ப என்ன அர்த்தம்? உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்து தேவனை அவர்கள் அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல் உலகத்தில் இருக்க மிருகங்களை அவர்கள் வழிபடும் போது என்ன ஆச்சு அப்படின்னா ஆண்டவர் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு பெரிய கொடுமைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் பாத்தீங்களா? அதனாலதான் அவங்க புத்தி என்னன்னா விபச்சார ஆவிகள், விபச்சார சிந்தனைகள், விபச்சார மார்க்கங்கள். இதுதான் என்ன ஆச்சு அப்படின்னா எங்க இருந்தது? சோதோம் கொமோரால இருந்தது. இப்படிப்பட்ட நிலைகள் மனிதர்களுக்குள்ளே வருவதற்கு காரணம் என்னன்னா தேவனுக்கு விரோதமான கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தத்துவங்களையும் உலகத்திலே இயேசுவை அறியாத ஒரு காரியத்தை இந்த நாட்களை வளர்த்துக் கொண்டே இருந்தால் அவர்களுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா தேவன் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுப்பார். அவர்கள் அசுத்தமானவர்கள் என்று ஆண்டவர் அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். பின் சோதோம் கொமோரா பட்டணத்தை அழித்தது போல இவர்களையும் இந்த உலகத்தையும் ஆண்டவர் என்ன செய்வார் ஐயா? அழித்து போடுவார். இன்னைக்கு வட இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னு கேட்டாக்க தன்னுடைய பொண்ணை கல்யாணம் முடிக்கிறான் ஐயா, தன் சகோதரியை சகோதரர் கல்யாணம் முடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு கேவலமான நிறைய நியூஸ்கள் வந்து கொண்டு இருக்கிறது. எவ்வளவு கேவலம் பாத்தீங்களா? எதற்கு எந்த சிந்தனைக்கு ஆளா இருக்கிறாங்க? அவங்க இருதயம் இருளடைந்து இருக்கிறது. பாவ பிறவிகளாக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். தேசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. பாவம் பெறுகிற இடத்துல தேவன் அடியை வைத்திருக்கிறார். அடி எப்படிப்பட்ட அடி என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். கர்த்தருக்கு சோதரம். அது மாத்திரமல்ல, பழைய தத்துவங்கள், பழைய கோட்பாடுகள், பாரம்பரியம் என்று சொல்லி ancient philosophy, ancient religion, பழைய காலத்தில் இருந்த மத வழிபாடுகள் என்று சொல்லி இன்றைக்கும் நாம் தாய் மதத்துக்கு திரும்புவோம். அறிவு இருக்கா அவனுக்கு? சிந்தனை பண்ணு. எது சிறப்பான காரியம், ஒழுக்கமான காரியம் எது உனக்கு தெரிய வேண்டாமா? இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம், நேச்சர் வர்ஷிப்பர்ஸ், இயற்கை வழிபாடுகள். அதுதான் என்ன பண்ணுவாங்க? நான் வேதத்தில் படித்திருக்கோம், பாகன் வர்ஷிப்பர்ஸ். பாகன், பாகல் என்றாலே, பாகன் என்றாலே இயற்கை வழிபாடுகள். பாகல்களை போய் சேவித்தார்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லையா? அந்த பாகால்கள் கோயில்கள் என்று சொல்லவில்லையா? அங்க என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? இயற்கைகள். நம்ம புரியலையா? இயற்கைகள் என்னென்ன? கண்ணுக்கு என்னென்ன தெரியுதோ எல்லாத்தையும் கும்பிடத்த. எதை பார்த்தாலும் மரம் செடி கொடி ஒண்ணும் போடுறது இல்ல. வீட்டுக்குள்ள ஒரு செடியை வச்சுக்கிட்டு அதையும் கும்பிடுறதான். எல்லா மரத்துக்கும் துணியை சுத்திக்கிட்டு அதையும் கும்பிடுறதான். இயற்கை வழிபாடுகள், பாகன் உபதேசங்கள். வேதம் சொல்லுகிறது கேவலமா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் பைத்தியகாரத்தனமாக இருக்கிறது சொல்லுகிறார். இன்னொன்று சயின்ஸ், பிலாசபி, ரிலிஜியன், விஞ்ஞானத்தின் மூலமாக விஞ்ஞானத்தினுடைய காரியம். ஐயா எல்லாமே வந்துருச்சு, லேப்டாப் இருக்கு, செல்போன் இருக்குது, எல்லாம் இருக்கு. உலகத்துல எல்லா பிள்ளைகளும் அறிவு ஞானம் கொள்கை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னுமா நீங்க கடவுளை நம்புறீங்க? இப்ப அவர்களுக்கெல்லாம் எது கடவுள்? இப்ப எதையா கடவுள்? ஞானங்க. ஞானத்தை, ஞானம் தான் கடவுள். இதுதான் இன்னைக்கு ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர் புத்த மத கொள்கையில் உள்ள ஞானம் தான் கடவுள். படைப்புகள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த கோட்பாடுகளை வைத்திருக்கிறார்கள். விஞ்ஞான வழிபாடுகளிலே போய் கொண்டிருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா the planet, star and sun worshippers, astrology, வான சேனைகளுடைய வழிபாடுகள் உலகத்திலே பார்க்கிறோம். இப்படியாக பல மத கோட்பாடுகள் அன்றைக்கு இருந்தது என்று சொல்லி ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் தெளிவாக எழுதி கண்டிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கே இருந்து இந்த தேசத்துக்கு வந்தது? உலகம் முழுவதும் போனது எங்க இருந்து வந்ததுன்னா எல்லாமே அங்க இருந்தா வந்தது. மெசபடோமியா, எகிப்து, வேற எங்க? இவ்வளவு நேரம் சொன்னேன், பாபிலோன். சொல்லுங்க, நிறைய நாகரிகத்தை பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். எல்லாம் அவ்வளவுதான். இதுக்கு தான் ஒழுங்கா எழுதி எனக்கு காட்ட சொல்றது. நீங்க படிக்கிறீங்களா இல்ல நடிக்கிறீங்களா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? சரிதான் ஐயா? கர்த்தருக்கு சோதரம். ஹியூமன் வர்ஷிப், மனிதர்களை வழிபடுகிறது. ஒருத்தன் செத்து போயிட்டான் அப்படின்னாக்க, ஒரு அரசியல்வாதியா இருக்கட்டும், ஒரு சினிமா நடிகனா இருக்கட்டும், உடனே கடவுளாக்கிறது. ஹியூமன் வர்ஷிப்.
ஆனா ஒரே ஒரு வர்ஷிப்பை பத்தி யாருமே பேசுறது இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்பாடு புஸ்தகத்தில் 16வது அத்தியாயத்தில் 13-14 வாசிங்க. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாய், மிருகத்தின் வாய், கள்ள தீர்க்கதரிசி வாய், தவளைகளுக்கு உள்ளன ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வந்து கண்டே. அவையா என்னென்ன வாயா இருந்தது? தவளை வாய். தவளை எப்படியா கூப்பிடும்? எப்படி கூப்பிடும்? தக்கு தக்கு பக்கு பக்கு பக்கு. தவளையினுடைய வாய். அதுக்கப்புறம் என்ன வாய்? நல்ல வாயா நார வாயா? சொல்லுங்க. வலு சர்ப்பம். அதுக்கு சர்ப்பத்துக்கு எத்தனை நாக்கு ஐயா இருக்குது? உலகத்துல எல்லாருக்கும் எத்தனை நாக்கு இருக்குது? மாத்தி மாத்தி பேசுறவனுக்கெல்லாம் 2 நாக்கு இருக்குது. நல்ல உபதேசம் கள்ள உபதேசம் பேசுறவங்க 2 நாக்கு. ஏன்னா அது அவனுடைய ஆளு, அந்த ஆவி, அந்த ஜென்மம். அதனால 2 என்ன இருக்குது? 2 நாக்கு இருக்குது. பைபிள்ல எழுதியிருக்கா? எழுதியிருக்குது. புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா? ஆமா சொன்னாரு. நீ புசித்தா நீ கடவுள் ஆயிருவ. அப்ப என்ன அர்த்தம்? யார் பேசுனா? உலகத்துல எந்த பிராணிகளாவது பேசி இருக்கிறத பார்த்திருக்கீங்களா? இந்த இடத்துல மிருகம் பேசி இருக்கா? சர்ப்பம் பேசி இருக்கு. ஒரு இடத்துல கழுதை பேசி இருக்கு. நீ மட்டும் என்ன பேசுவ? நான் கழுதையே பேச வைக்க ஆண்டவர் பேச வச்சுட்டாரு. இந்த உலகத்துல சர்ப்பங்கள் பேசுகிறது. சர்ப்பத்தினுடைய காரியங்களை நான் பார்க்கிறேன், சர்ப்ப வழிபாடுகளை பார்க்கிறோம். சொப்பனங்கள்ல வந்து அது தூங்க விடாது. எனக்கு பூஜை பண்ணலன்னா நைட்டு கொத்தி கொண்டுவேன் அப்படிங்க. உடனே ஐயோ ஐயோ காலையில பரிகாரம் பண்ணதுக்கு ஓடுவான். எல்லாம் நடக்குது. வேதம் சொல்லுகிறது. உலகத்துல முதல்ல என்ன இருந்தது அப்படின்னா சர்ப்பத்தினுடைய வழிபாடு தான் உலகத்துல வந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். முதல்ல ஒருத்தன் கோபுரம் கட்டினானே, பாபேல் கோபுரம். அவன் பேர் என்ன? நிம்ரோத். அவனுடைய கொள்கை என்ன அப்படின்னா சர்ப்பம் சூரிய வழிபாடு தான் அவன் உலகத்துல முதல்ல கொண்டு வந்தான். ஏன்னா அவன் சாத்தானுடைய பிறவி. அவன் தான் உலகத்துல ஹண்டர், வேட்டைக்காரன். எதற்கு வேட்டைக்காரன்னா நான் சொல்ற கடவுளை நான் சொல்ற மாதிரி நீ வணங்கணும், நீ உண்மையான தெய்வத்தை வணங்கக்கூடாது, உன்னை கொன்னுருவேன் அப்படின்னு. ஹண்டர்னா வேட்டைக்காரன்னா என்ன அர்த்தம்? கொல்லுவேன், ஆளுகளை கொலை செய்கிறவன். ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையான தேவனுடைய உண்மையான தேவனை வழிபடுகிறவர்களை கொலை செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினாலதான் அவன் கட்டியிருக்கிற அந்த பாபேல் அந்த பெரிய கோபுரத்தை ஆண்டவர் உடைச்சு தள்ளினார். இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் என்ன பண்றான் அப்படின்னா பாகையில் கட்டிக்கிட்டு இருக்கிறான். அங்கங்க உயரமான கெட்டு. யார் வேணான்ற துட்டு இருக்கலாம் கெட்டு, மேல வரைக்கும் கெட்டு. முடிகிற நேரத்தில் உன்னை என்ன செய்வாரு? ஒரே ஒரு உலுக்குவாரு. மேல காயெல்லாம் பழுத்திருக்கிற காய் கீழே விழுகிற மாதிரி அப்படியே ஆட்டுவாரு. ஒரு செங்கல் இருக்காது, எல்லாம் சீட்டு கட்டாட்டம் சரிஞ்சு எல்லாம் கீழே வரும். ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எல்லாம் முடிவு. அப்புறம் உனக்கு இருக்குது வேடிக்கை. வானத்தையும் பூமியும் அதிர பண்ணுகிற அசைக்கிற தேவன் யாரு? ஏசப்பா. அல்லேலூயா. குழந்தை சொல்லுது, நீங்க எங்க சொன்னீங்க? வானத்தையும் பூமியும் அசைக்கிற தேவன் யாருங்க? ஏசப்பா. அவர் சொன்னா சும்மா அதிரும், நடுங்கும். அவர் பேசும்போது அவர்கள் செத்தவனைகளை போல விழுந்தார்கள். சில ஆளுகள் சும்மா டயலாக உடைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையான ஹீரோ நம்ம தலைவர் ஆண்டவராக இயேசு. அவர் சொன்னாதான் அதிரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்லி இருக்கிறார், நான் வருகிற நேரத்துல பூமியும் வானமும் அசைக்கப்படும். சும்மா அதிர்தில்லான்னு அப்போ புரிஞ்சுக்குவேன். அது வரைக்கும் அவரை தெரியாது. அவர் தான் ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார். அல்லேலூயா. வெளிப்பாடு 16:14 நீங்க வாசிங்க. அவைகள் அற்புதங்களை செய்கிற அப்ப பூமியில நிறைய அற்புதங்கள் நடக்குது அப்படின்னா யாரை கொண்டு நடக்கிறது? பிசாசுகள் அந்த காரியங்களை சேர்க்கிறது. அவைகள் என்ன செய்கிறது? வஞ்சிக்கிறது. ஜனங்களை, பூமியில் உள்ள எல்லா ஜனங்களையும் ராஜாக்களையும் என்ன செய்யுது? கூட்டி சேர்க்கிறது. எனக்கு கூட்டம் பெருசா இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி.
எப்படி இருக்கு பாருங்க. உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தத்துவங்களையும் காரியங்களையும் பார்த்தா ராஜாக்களும் அந்த மக்களும் யாருன்னா சாத்தானுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் மாந்திரியங்களையும் இதைத்தான் என்ன செய்வாங்க ஜனங்கள் உலகத்திலே நம்புவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு பெரிய ஒரு வார்த்தை அப்போஸ்தலருடைய புத்தகத்தில் 7வது அத்தியாயம் 30வது வசனம் 31வது வசனத்தை வாசிங்கள். 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையில் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடி எரிகிற அக்கினி ஜுவாலிலே அவனுக்கு தரிசனமானார். மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அப்ப சீனாய் வனாந்தரத்துல யாரோட ஆண்டவர் பேசினாரு? மோசையோட பேசினாரு. பேசும்போது அவர் எப்படி வந்தாரு? அக்கினி ஜுவாலையில இருந்து பேசினாரு. அக்கினி ஜுவாலையில இருந்து எப்படி பேசினாரு? முட்செடியின் அக்கினியில இருந்து ஆண்டவர் பேசுகிறார். வார்த்தை தான் வருது, ஆளை பார்க்கல. என் வார்த்தை அக்கினியாக இருக்கிறது, ஜுவாலித்து எரிகிறது. கேட்காதவன ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஜுவாலித்து எரிகிற அக்கினினால என்ன பண்ணுவாரு? சுட்டெரிப்பார். ஆவியானவர் தான், அக்னியானவர் தான், கிருபையானவர் தான், எல்லாம் சேர்தான். கீழ்ப்படியலைன்னா ஆண்டவர் எப்படி மாறுறாரு? அவங்களுக்கு விரோதமாக மாறுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். 31வது வசனத்தை வாசிக்கப்படும் போது மோசே அந்த தரிசனத்தை பார்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். இதுல 53வது வசனத்தை வாசிங்க. தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தோம். அப்ப அந்த இடத்துல கற்பனையை எழுதி கொடுத்தாரு. எழுதி கொடுத்தாருன்னா அப்ப எழுதி கொடுக்கப்படும் போது அங்க யாராக தோன்றினாரு? தேவ தூதனாக. ஏன்னா ஆண்டவராக பார்க்க முடியாது. ஆண்டவரை பார்த்து கண்டு ஒருத்தனும் உயிரோடு இருக்க முடியாது. அப்போ தேவ தூதன் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவ தூதன் என்று இல்ல, தூதர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கனப்படுத்துகிற மேன்மையான ஒரு தூதன். அப்ப என்ன அர்த்தம்? இவர் தான் அவர். கர்த்தரை முகமாமாய் கண்டவன் அவன் தான், கர்த்தரோட பேசினவன் அவன் தான். ஆனா அங்க பார்க்கப்படும் போது தூதனாக இருந்துதான் கற்பனையை கொடுத்தார். தேவ தூதரை கொண்டு பெறுவீங்க. ஏன் அப்படின்னா தேவனுடைய தூதை கொடுக்கப்படும் போது ஒரு தூதனாக வருகிறார். புரியுதா இப்ப உங்களுக்கு? தேவ தூதன், தேவனுடைய தூத அவரு கொடுக்கப்படும் போது தூதனா இருக்கிறார். புரியுதா? தேவ தன்மையில் இருந்தா எவன் யாருப்பா? எரிஞ்சு பஸ்மமா இருமே, பூமி தாங்குமா? வானத்துல எல்லாம் கரும்பொருள்களை அப்படியே வைத்திருக்கிறார். மேலெல்லாம் பாத்தீங்கன்னா கருப்பாக அங்க நான் பார்க்கிறோம். இருளை பார்க்கிறோம். இருளை அங்கே மறைவிடமாக வைத்திருக்கிறார். மேகத்தை மறைவிடமாக வைத்திருக்கிறார். தண்ணீரை வஸ்திரம் போல விரித்து வைத்திருக்கிறார். நம்ம பார்க்க முடியாது. திறந்ததுன்னா அவுட்டு. பூமியெல்லாம் வெந்து உருகி சாம்பலா போகும். அப்பேற்பட்ட தெய்வம் அவனை தேவ தூதனாக அவனிடத்தில் வந்து ஆண்டவர் கொடுக்கிறார். என்னத்தை கொடுக்கிறாரு? 38வது வசனத்தை வாசிங்க. சீனாய் மலையில் தன்னுடைய பேசின தூதனோடு தன்னுடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைகளில் இருந்த நமக்கு கொடுக்கும்படி உலகத்துல தெரிந்து கொள்ளுங்க. யாரா இருந்தாலும், எந்த சபையாரா இருந்தாலும், எந்த ஊழியக்காரனா இருந்தாலும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்றால், ஜீவ வாக்கியத்தை இந்த பூமிக்கு ஆண்டவர் மூலமாய் கொடுத்தது யாருன்னா மோசே. ஜீவனுக்குரிய வார்த்தை தேவன் பிரசங்கித்து கொடுக்கிற வார்த்தை, தேவன் நேரடியாக பேசி கொடுத்த வார்த்தை. அந்த ஜீவ வார்த்தையை கொடுத்து தான் இந்த வேதமே முழுமையாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை குறித்து தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஒருத்தன் வந்து ஓடி வந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்ய வேண்டும்? அப்ப என்ன சொல்கிறார்? ஜீவ வாக்கியமாக இருக்கிற இந்த கற்பனையை கைக்கொள் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப என்ன அர்த்தம்? ஜீவ வாக்கியம் என்பது உலகத்துல எல்லா திருச்சபைக்கும் எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பேசி சொல்லி எழுதி கொடுத்த தேவனுடைய கட்டளை. அது இல்லாதவன் செத்தான். ஏன்னா ஜீவ வார்த்தை அது. அவருடைய ஜீவனுக்குரிய வார்த்தை என்றால் தேவனுடைய கற்பனைகள் தான். அது இல்லாம அங்க இல்ல, போக முடியாது. இன்னைக்கு அது இல்லை என்று சொன்னா அவனுக்கு ஜீவன் இல்லை.
வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டுடைய தீர்மானம் இது. புதிய ஏற்பாட்டிலே பவுல் தெளிவாக எழுதுகிறார், ஜீவ வார்த்தையை பெற்றவன் இவன் தான். சபைக்கு கொண்டு வந்து கொடுத்த ஜீவ வார்த்தையை அடிப்படையாகத்தான் இன்னைக்கு உலகத்தினுடைய எல்லாருக்கும் ஆண்டவர் ஜீவனை கொடுக்க போகிறார். ஆண்டவருடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொன்னார். என் வாயின் வார்த்தையினாலே பிழைப்பான். அன்னைக்கு வாயினால பேசுனது ஆண்டவர் சீனாய் மலையில தேவனுடைய கற்பனை. அது அந்நிய காரியமாக இன்னைக்கு பேசுறாங்க. அது நமக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க. உனக்கு ஒண்ணுமே கிடையாது ஆண்டவருடைய சமூகத்துல. தேவ எச்சரிப்பு இப்படியாக இருக்கிறது. என் ஆண்டவருடைய வார்த்தை விதமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடிகிறது. உலகம் என்ன செய்யவில்லை, அவை அறியவில்லை என்பதாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதுல ஒரே ஒரு மார்க்கம். என்ன மார்க்கம் அப்படின்னு கேட்டா ஜீவ மார்க்கம். இந்த ஜீவ மார்க்கத்தை அறிவிக்கிறது இந்த உலகத்துல இந்த வேதாகமம் ஒன்றுதான். இந்த ஜீவ வார்த்தையை நாம் இந்த நாட்களிலே கற்றுக்கொண்டதால் மாத்திரம்தான் நம்ம என்ன செய்ய முடியும், தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் போக முடியும். அப்போஸ்தலருடைய புத்தகம் 3வது அத்தியாயம் 15வது வசனத்தை வாசிங்க. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சி. இந்த உலகத்துல இயேசு பிறந்தாரு, வாழ்ந்தாரு, மரித்தாரு, உயிரோடு எழும்பி பரத்திற்கு சென்றார். அதைத்தான் நம்ம விசுவாச பிரமாணத்துல சொல்றோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஜீவாதிபதி, அவர் தான். அவராலே ஜீவ மார்க்கம் இருக்கிறது, ஜீவனுள்ள வார்த்தைகள் இருக்கிறது. அவரை கொண்டுதான் நாம் அந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவரே நமது ரட்சகர் என்பதற்காகத்தான் விசுவாச பிரமாணத்தை நம்ம என்ன செய்கிறோம், சொல்லுறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இந்த உலகத்தில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் மனிதன் வீண் வார்த்தைகளுக்கு கர்த்தர் கணக்கு கேட்பார். எவனாவது வாயில வீண் வார்த்தை பேசுனா எந்த ஊழியக்காரனை விட மாட்டார். இன்னைக்கு வேதத்தை கையில வச்சுக்கிட்டு வீண் வார்த்தைகளை புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், வீண் தத்துவங்களை பேசுகிறார்கள், வீணான கற்பனைகளை, வீணான கொள்கைகளை போதிக்கின்ற ஊழியக்காரர்கள் கர்த்தர் எச்சரிப்பை தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவன் மனஸ்தாபப்படுகிறார். ஆதியாகமம் புத்தகத்தில் 6வது அத்தியாயத்தில் 6லிருந்து 8 வரைக்கும் வாசிங்க. பூமியில மனிதனை உண்டாக்குறதுக்காக தேவன் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நான் படைத்தேன், நான் உனக்கு உயிரை கொடுத்தேன், உனக்கு இந்த உலகமெல்லாம் உனக்கு சொந்தமா கொடுத்தேன், நீ ஆண்டுகொள் என்று சொன்னேன். இப்படிப்பட்ட காரியங்களாம் உனக்கு கொடுத்து கூட நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டா, சாத்தான் பேச்ச கேட்டியே, அதனால எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தினுடைய அநேக கொள்கைகளையும் காரியங்களையும் உபதேசங்களையும் கள்ள உபதேசங்களை கேட்டுக்கொண்டால் கர்த்தருக்கு மனஸ்தாபம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது, பூமி சீர்கெட்டதா இருக்கிறது. மாமிசமானவர்கள் யாவரும் வழியை கெடுத்து கொண்டே இருந்தார்கள். ஆனபடினாலே நோவா காலத்திலே நடந்தது போல மனுஷகுமாரன் வருங்காலத்திலே நடக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கார். அல்லேலூயா. அப்ப இப்படி எல்லாம் வழியை கெடுத்து குட்டிச்சோராக்கினவங்க எல்லாம் என்ன பண்ணணும், பெரிய ஞானஸ்தானம் கொடுக்கணும். அது ரட்சிக்கப்படுகிற ஞானஸ்தானம் இல்ல, அது பட்சிக்கிற ஞானஸ்தானம். ஒரேடியா அழிச்சு அவன் பணமாகி செத்து ஊறி வெடிச்சு போயிடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இன்னைக்கு கொடுக்கிற ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த அருமையான வார்த்தைகளை கவனித்து கேட்ட நீங்கள் ஆண்டவருடைய ஒருமைப்பாட்டிலே தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோவானுடைய புத்தகம் 17வது அத்தியாயத்திலே 23 வாசிங்க. வாசிங்க. இவ்வளவு நேரமா? யோவான் 17:23 வாசிங்க. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினதையும் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிடம் அன்பாய் இருக்கிறதை உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும். அப்ப என்ன அர்த்தம்? ஒருமைப்பாட்டில் தேறினவர்கள். உலகத்துல ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும்? தேறினவர்களா இருக்க வேண்டும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. எப்படி இருக்கணும்? தேறினவர்களா. ஊழியக்காரன் தேறினவ இல்லை அப்படின்னா அவன் ஆண்டவருக்குள்ளே கிடையாது, கர்த்தருடைய ஒருமைப்பாட்டுக்குள்ளே இல்லை. ஆண்டவருடைய ஜீவிக்கின்ற ஒரு மனிதன் தேவனுடைய ஒருமைப்பாட்டிலே இருக்கிறவன் எல்லாவற்றையும் அறிந்து கொண்ட புருஷனாக இருக்கிறான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கக்கூடிய மகா ரகசியங்கள் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
தேறின ஊழியக்காரன் தான் சபைக்கு வேண்டும் என்று ஆண்டவர் தேறினவர்களா இருங்கள் என்று சொல்லியிருக்கிறாரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் என்ன நடக்குது? பலவிதமான எப்படிப்பட்ட உபதேசங்கள் இருக்குது? சீர்கேடான ஆண்டவர் சொல்லுகிறார், சீர்கெட்ட உபதேசங்கள் இருக்கிறது, மனிதனுடைய இருதயம் பொல்லாததா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பேற்பட்ட ஒரு காரியங்களே இந்த நாட்களில் நீங்க பாத்தீங்க. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய பிதாவை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோர் இடத்தில் இருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாய
நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். நமக்கு பொதுவாய் இருக்கிற கிறிஸ்துவின் சரீரமான பரிசுத்த சபையையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்றும் விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. தேவ செய்திக்காக சுருக்கமாக ஜெபம் செய்யும். சோத்திரம் கர்த்தாவே, சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அப்பா இந்த வேலைக்காக தகப்பனே தேவச்சேத்தி இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி அப்பா சோத்திரிக்கிறோம். அப்பா தேவனே, அப்பா உம்மிடத்தில் ஆண்டவரே நாங்கள் வாஞ்சியா இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் இந்த நாள் எங்களோடு கூட பேச போகிற வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பேசுகிற தாசனின் மறைத்து ராஜா நீர் பேசும்படியாய் கூட செபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த வார்த்தை ராஜா எங்க ஆண்டவரை இருதயத்துக்குள் பாய்ந்து தகப்பனே எப்பொழுதும் அதையே சிந்தித்துக் கொண்டு இருக்கும்படியாக அப்பா அதை எப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே அப்பா ராஜாவே உம்மை நாமத்தை உயர்த்தும்படியாகவும் தகப்பனே எங்கள் கண்களுக்கு முன்பாக ஞாபகக்குறியாகவும் இருக்க ராஜா அப்பா நாங்கள் இருதயமாகிய பலைகளை எழுத என் தேவன் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஆவியினால் ஆண்டவரே நிறைந்து பேசும்பொழுது ராஜா நாங்களும் உம்முடைய ஆவியினால் ஆண்டவரே நிறைந்து அதை கேட்கிறவர்களாய் தகப்பனே எப்பொழுதும் உங்களுடைய பரிசுத்த ஐக்கியத்தோடு நாங்கள் உறவாடுகிற பிள்ளைகளாய் ராஜாவே பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறோம் என்று நாங்கள் இப்ப நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் விசுவாசித்து ராஜா நாங்களும் ஆண்டவரே அப்பா தெளிந்த புத்தி உள்ளவர்களை கேட்டு நாங்கள் மென்மேலும் ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழ தெளிந்த புத்தியையும் ஞானத்தையும் ஜீவனையும் கட்டளைப்படியாய் கூட ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். பிதாக்கள் வனாந்தரத்திலே பஸ்காவை சித்திருந்தும் மரித்தார்கள். இதனாலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வனாந்தரத்தில் இருக்கிற அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமோ என்றார். எபிரேயர் 9:12-13-14. வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அந்தபடியினால் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தமாக்கப்பட்டதுமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளால சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஏழை மனுருவை எடுத்த இயேசுராஜன் நண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. கைகளில் தாடிகள் ஆணிகள் கடவு கடுமுள் முடிவன் சிரசில் சொடிட கந்தையோ நிந்தையோ கேரணையும் சகித்தார் சுந்தமாரத்தை சிந்தினார் துணக்கார் கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. தேவன் கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனுருவை எடுத்த இயேசுராஜன் நண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. பஸ்காவினுடைய
ஒரு கடைசி நேரத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறதே சீசர்கள் அறிக்கை எடுக்கிறதே நாம் பார்க்கிறோம். நமக்காக அவர் இந்த பூமியில என்ன செய்தார்? நம்மளுடைய பாவங்களை சுமந்தார். அப்படியாக நமக்கு நம்மளுடைய ஆக்கினையை அவர் சுமந்தபடினாலே நாம் இந்த நாட்களிலே மனிதன் மரிப்பதற்காக படைக்கப்படவில்லை. ஆனால் இந்த உலகத்திலே பாவத்தினாலே மரணம் வந்தது. ஒரே மனிதன் மூலமாக மரணம் வந்தபடினாலே அது பூமியை ஆண்டு கொண்டது. அதே ஒரே மனிதன் மூலமாக நமக்கு ரட்சிப்பும் கிடைக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனுடைய மரணத்தை எடுத்து போடும்படியாக அவரே மனிதனாக அவதரித்தார். தமது சரீரத்திலே நம்மளுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அவர் நமக்காக சுமந்தார் என்பது நாம் பார்க்கிறோம். அப்படியாக இந்த திருவிருந்து ஆராதனையில வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதை கட்டளையாக கர்த்தரிடத்திலே தேவ ஊழியக்காரர்கள் பெற்றுக்கொண்டது நிமித்தமாக அவருடைய அனுகிரணத்தோட அவருடைய ஆசீர்வாதத்தோட கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கும்படியாக போஜனம் பண்ண கூடி வந்திருக்கிற நீங்கள் ஒருவரும் இந்த வேளையுமாக ஒருவருக்கொரு காத்திருக்கிறீர்கள். ஏன் ஒருவருக்கொருவர் காத்திருக்கணும்னா, ஒருத்தர் பாதத்தை ஒருவர் என்ன செய்யணும்? கழுக வேண்டும். அப்போ நீங்க அவருடைய காலை கழுகும் போது உங்க கை சுத்தமாகுது, அவர்கள் கால் சுத்தமாகுது. நீங்க அவருடைய காலை கழுவும் போது உங்க கை சுத்தமாகுது, அவருடைய கால்கள் சுத்தமாகிறது. அதுல கூட தேவன் என்ன செய்கிறார் என்றால் ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படினாலே இப்பொழுது இந்த அப்பத்துக்காக செபிப்பார்கள். Salvation in Jesus' name. ஆண்டவராக இருக்கிற தேவன், இதை பார்க்கும்போது திராட்சை ரசம் கர்த்தர் சொல்லுகிறார், எப்படி திராட்சை ரசம் செடிகளிலே கொடிகளிலே நாம் பார்க்கிறோம், அதை உடைத்து பிழிந்தெடுக்கும் போது இந்த சாறு வருகிறது. இது கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை அடையாளப்படுத்துகிறதாய் நான் பார்க்கிறேன். உலகத்துல எல்லாம் திராட்சை ரசம் தான் இருக்குது பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பார்க்கப்படும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அப்படியாக இது நம்மிடத்திலே செல்லும்போது அவருடைய இரத்தமாக நம்மளுடைய உடலிலே அது பாய்கிறது, மாறுகிறது. அப்படியாக ஒரு மனிதனுடைய உயிர் எங்கே இருக்கிறது என்றால் ரத்தத்திலே இருக்கிறது. அதனாலதான் ரத்தத்தை கொடுத்து என்ன செய்கிறாங்க? மனித உயிர்களை காப்பாற்றுகிறாங்க. அதுபோல கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை காப்பாற்ற வேண்டுமானால் இந்த என்னுடைய ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவ்விதமாக இந்த நாட்களிலே மனிதர்களுக்கு உயிரை கொடுப்பது ரத்தமே என்று சொல்லியிருக்கிறார். அப்படினாலே நான் சிந்தின ரத்தமாக இருக்கிறதை இதை வாங்கி நீங்கள் பருகுங்கள், உங்களுக்கு ஜீவன் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதற்காக இப்பொழுது ஜெபிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ராஜா. இந்த நாளிலும் அப்பா திராட்சை ரசத்தை உமது பரிசுத்த கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த பரிசுத்த ரத்தமாய் இந்த ரசத்தை மாற்றி எங்களுக்கு பருகும்படியாய் உம்மை போல ரத்தம் உள்ளவர்களாய் மாறி உமது சித்தத்தை முற்றிலுமாய் நாங்கள் கீழ்ப்படிந்து நடந்து உமோடு என்றும் வாழும்படியாய் எங்களை உமக்கு ஏற்ற மனவாட்டியாய் உமக்கு ஏற்ற பாத்திரமாய் மாற்றி நீ நடத்தி கொண்டு கிருபையிற்காய் கோடான கோடி நன்றி ராஜா. நீரை எல்லாவற்றையும் செய்யும், எல்லாவற்றையும் காத்துக்கொள்ளும். துதி கனமகிமை எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், என்ற வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதி
அப்படியாக கர்த்தருடைய பந்தியில் ஐக்கியப்பட்டவர்கள் நாம் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாம் பகிர்ந்து கொள்வோம். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். பரிசுத்தமானது வேளையிலும் கூட கர்த்தர் உம்முடைய ஆசீர்வாதங்களோடு உம்முடைய ஆண்டவரே பிரசன்னத்தோடு உம்முடைய வார்த்தையோடு உம்முடைய மகிமையோடு உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி தேவ ஆண்டவரே அனுகிரணத்திலும் ஆசீர்வாதத்திலும் பங்கு பெறும்படியாக இம்மைக்கு மறுமைக்கும் தேவனாக இருக்க பெற உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி இருக்கிறோம் ஐயா. நாங்கள் மண்ணென்று நினைவு கொடுக்கிறோம்.
மறுபடியாலே நாங்கள் தாழ்மைப்பட்டு உம்முடைய சமூகத்தில் உம்முடைய கிருபை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த அற்பமான ஆண்டவரே நேரத்தை ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறேன். உம்முடைய தெய்வீக ஆண்டவரை திருவிருந்திலே பங்கெடுத்த ஆண்டவரை கலந்து கொண்டு இருக்கிற ஆண்டவரை எல்லா பிள்ளைகளையும் காட்டு ஆண்டவரே, இதனுடைய மகிமை மகத்துவம் விளங்கும்படியாக உடைய கரங்களினாலே நீர் தொட்டு நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே பிரசன்னத்தை ஆண்டவரை நாங்கள் உணரும்படியாக பெந்தைக்கோஸ்து நாளிலே கூட விதமாக ஆண்டவரே அக்கினிமயமான நாவுகள் இறங்கிட்டு அவர்கள் அந்நிய வார்த்தைகளை பேசி தரிசனம் உரைத்தார்கள். சகல ஜனங்களும் உலகத்தில் ஆண்டவரே பூமியிலே ஆண்டவரை கீழ் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அந்த நாட்களிலே தேவ பக்தி உள்ளவர்கள் எருசலேம் ஆலயத்தில் இருந்தபோது ஆண்டவரே உடைய சீசர்கள் அவர்கள் மத்தியிலே பேசினார்கள். உடைய வார்த்தைகளை ஆண்டவரை பேசும்படியா அவர்களுக்கு அந்நிய பாஷைகளை தீர்க்க தரிசனத்தை நீர் கொடுத்தீர். அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். முதலாவதாக ஆண்டவரே தேவரே இந்த பூமியிலே சகல ராஜ்யத்துக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று நீர் அந்நிய வார்த்தைகளை தந்து நீர் விதமாக ஆண்டவரே பெரிதும் ஆண்டவரே உடைய ஜனங்களை ஆண்டவரே நீர் நடத்துகிறேன். அதுபோல இந்த நாட்களிலும் கூட உடைய திருச்சபையிலே ஒன்று குறைபடாதபடி நிறைவாகும்படியாக ஒழுங்கு திரவமாக நடக்கத்தக்கதாக ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாவற்றிலும் தன்னுடைய சிந்தனையெல்லாம் ஆண்டவரை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதாக காணப்பட செபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு சகோதரனையும் அவருடைய ஆண்டவரை குடும்பத்தார்களையும் ஒவ்வொரு சகோதரையும் ஆண்டவரே அவருடைய ஆண்டவரை குழந்தைகளையும் பெரியோர் சிறியோரையும் ஊழியக்காரர்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திரு நாமத்திலே நீர் ஆசீர்வதியும் 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 என்று ஆண்டவரே வறுமை ரட்சகருடைய பாதம் அணிந்து கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சொல்லுவோம். பரமளிக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இடைவேளை அனுதினாகாரங்களை எங்களுக்கு தாரும். எங்களால் மன்னிப்போர் எங்கள் பாவங்கள் எங்கள் குற்றங்களை எங்களை சொல்லி சிவனாமல் தீமின்றி வரைக்கும் சிந்து காத்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உம்முடையவளே, ஆமென். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 தேவ சமாதானத்துடன் நாங்கள் வீடு செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்ததாமே இவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் அருளி செய்வாராக. ஆமென். உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருப்பதாக. யெகோவா ஷாலோம். ஆமென்.